Hey all, welcome back to my channel Higher Ready. இப்பதான் channel first time பாக்குறீங்கன்னா welcome to my channel Higher Ready. இன்னைக்கு நம்ம AI பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். That is top 10 AI agent based projects in 2026. AI பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான டொமைனா அது AI agents. பிகாஸ் பேசிக்கான ஏஐ மாடல்ஸை விட ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க பண்ணி முடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஸ்பெசிபிக்கா திங்க் மட்டும் பண்ண தெரியாது, ஆக்ஷனையும் இதுவே முடிச்சு கொடுத்துரும். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஹியூமன் பீயிங். ஏஐயோட அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பெனிஸ்மே ஒரு பேசிக் ஏஐ ப்ராஜெக்ட்ஸை இப்போ அக்செப்ட் பண்றது கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் பேஸ் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ண தெரியும், ரேக்ல ஏஐ ஏஜென்ட்ல உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அததான் கேக்குறாங்க. ஸோ ரேக பேஸ் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாப் 10 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். So in this video, we are going to see about top 10 AI agent-based projects. First project என்ன அப்படின்னா AI Research Assistant. இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக்கா ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதுதான் இந்த ஏஐ ஏஜென்ட் பண்ண போகுது. ஸோ ஸ்பெசிபிக்கா நீங்க ரிசர்ச் டீம்ல ஒர்க் பண்றீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னென்ன பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான ரிசர்ச்சஸை நீங்க பண்ணுவீங்க. அடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதை ஃபைனலி யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? அந்த எல்லா டாஸ்கையுமே இந்த ஏஐ ரிசர்ச் அசிஸ்டன்ட் பண்ணிரும். ஸோ அதுக்கு தேவையான ஆப்ஸ் என்ன, வெப்சைட்ஸ் என்ன, ஏபிஐ என்ன, எல்லாத்தையும் நம்ம உள்ள கனெக்ட் பண்ணி பண்ணிடுவோம். ஸோ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டாவே இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாவே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணும்போது உங்க ரெஸ்யூமை ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. செகண்ட் ப்ராஜெக்ட் இஸ் பர்சனல் இமெயில் அசிஸ்டன்ட். ஒரு பர்சனுக்கு இமெயில் நீங்க சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் பண்ணும், உங்களோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன மெயில் அனுப்பணும்னு கிரியேட் பண்ணும். இந்த பர்சனல் இமெயில் அசிஸ்டன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு மெயில் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கும். உங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலான்றத அதுவே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். அடுத்து நீங்க அந்த ரிப்ளை ஓகேனா நீங்க அதை சென்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இமெயில்ல வந்து உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது கேலண்டர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும், அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ பர்சனல் இமெயில் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆப் கூட கனெக்ட் பண்ணும்போது நிறைய ஆக்ஷன்ஸ் அதுவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருது. ஸோ தட் இஸ் ஹவு திஸ் பவர்ஃபுல் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ். இந்த தேர்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஏஐ டிராவல் பிளானர். இந்த ஒரு ப்ராஜெக்ட் நிறைய பேர் இப்பவுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகுது, பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ஆன் த அட்வான்ஸ் லெவல். இதோட அக்யூரசி எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிளேஸுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நான் பிளான் கிரியேட் பண்ணுவேன்ல, அதுதான் இதுவும் கிரியேட் பண்ண போகுது. ஆனா என்னெல்லாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா 2 days 3 days நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன பிளேஸ் சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. லைக் நான் ஒரு ஹில் ஸ்டேஷன் போறேன், இல்ல ஒரு சில்லான ஒரு பிளேஸுக்கு போறேன், அந்த மாதிரி வச்சிருப்பீங்க. இல்ல வேற கண்ட்ரிக்கு போறேன், என்னோட எக்ஸ்பென்சிவ், நான் எவ்வளவு பட்ஜெட் பிளான் பண்ணிருக்கேன், எவ்வளவு பேரோட போறேன், இது எல்லாத்தையும் நீங்க சொன்னா மட்டும் போதும். அந்த ஏஐ ஏஜென்ட் இந்த ஒரு பிளான ஃபுல்லா கிரியேட் பண்ணிடும். எவ்வளவு பிளேசஸ் இருக்கு, அந்தந்த பிளேஸுக்கான பட்ஜெட் என்ன, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பட்ஜெட் என்ன, ஸோ அதுல ரிவ்யூஸ், ஸோ இவ்வளோ ஏஜென்ட் பிளான் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஏஜென்ட்ஸ். ஸோ இதுல எது பெஸ்டான ஏஜென்ட்டா இருக்கு அது எல்லாத்தையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துரும். ஸோ உங்களோட நிறைய டாஸ்க்கு ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். 3 நாள் செய்யற வேலையை ஒரே நாள்ல முடிச்சிடலாம். நீங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட டெவலப் பண்ணலாம். ஸோ இதை நீங்க ஒரு பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கும் அதுல இருந்து ஏர்னிங்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். The fourth project is resume reviewer agent. இந்த ஒரு ப்ராஜெக்ட் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹெச்ஆர் மாதிரி தான் வேலை பார்க்க போகுது. ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெசியூமை பார்த்து இந்த ரோலுக்கு நீங்க செட் ஆவீங்களா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஹெச்ஆருக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஏஜென்ட் கிட்ட உங்க ரெசியூமை கொடுத்துட்டா உங்க ரெசியூம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல. சோ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸையும் நீங்க எடுத்து வச்சிருக்கிற உங்களோட ரெசியூமை கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸ்கில் மேட்ச் ஆகுதா, எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகுதா, எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல ஹெச்ஆர்ஸ் எல்லாம் ஜெனரலா என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க, ஹெச்ஆர் ட்ரெயின் பண்ணும்போது நீங்க இப்படிதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணும். சோ அப்படி பார்க்கும்போது உங்க ரெசியூம் பக்காவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல ரிவ்யூஸ் கொடுக்கும். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ இது கூட நீங்க எடிட்டர் ஆட் பண்ணா அதுவே உங்களுக்கு எடிட் பண்ணியும் கொடுத்துரும். So this is how this powerful project works. The fifth project could be meeting notes agent. இது ஆக்சுவலி என்னன்னா நீங்க மீட்டிங் அட்டன் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு கான்சியஸா அட்டன் பண்ண முடியல பிகாஸ் வேற ஒரு ஒர்க் இருக்கு.
அப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணும் தெரியுமா, இந்த ஏஜென்ட் அந்த மீட்டிங்கை லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து கொடுத்துரும். இப்போ நான் மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி வச்சு திருப்பியும் லிசன் பண்ணலாம், அதுக்கு 1 hour 2 hour நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஏஜென்ட் ஈஸியா நோட்ஸ் எடுத்து கொடுக்கறதுனால ஒரு 10 நிமிஷத்துல அந்த பார்த்து என்னென்ன மீட்டிங்ல நடந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த ஸ்கெடியூல்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்ன பண்ணும், லிசன் பண்ணும், லிசன் பண்ணி நோட்ஸ் எடுக்கும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணும், யார் யார் என்னென்ன ஷேர் பண்ணாங்கன்றதையும் அவங்க நேம் மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க திருப்பி யூ கேன் கெட் பேக் டு தம். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராஜெக்ட் கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட். ஸோ ஜென்ரலாவே கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு சாட்பாட் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் தெரியுமா, இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஆன்சரை மட்டும் கொடுக்காம நீங்க எந்த மாதிரியான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு நான் வாங்கின ப்ராடக்ட்ல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல இருக்க இஷ்யூ நீங்க கொடுத்தது தெளிவா இருக்கா, அதை எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கிளியரா இருக்கா, இல்ல நீங்க கொடுத்ததுல டீடைல்ஸ் பத்தலையா, திருப்பி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும். அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அடுத்து உங்க கொஸ்டின் கிளியர் ஆனதுக்கு அடுத்து அவங்க டாக்குமெண்ட்ஸோட ஒரு ரேக் டாக்குமெண்ட்ஸோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸோட செக் பண்ணி இந்த டீடைல்ஸ் தான், இந்த மாடல் தான், சோ இதுல நீங்க இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், நீங்க இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம், இல்ல நீங்க இவங்களை போய் கன்சல்ட் பண்ணா இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க ஒரு கஸ்டமர் ஏஜென்ட் கிட்ட பேசினா என்ன ஒருத்தங்க அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்களோ ஒரு சொல்யூஷனா, இந்த ஏஜென்ட் உங்களுக்கு நீங்க ஒரு சாட் பாட்ல கொஸ்டின் கேட்கும் போதே கொடுத்துரும். சோ இப்ப இங்க என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ், ஒரு பிசினஸ் நீங்க ரன் பண்றீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேர் ஏஜென்ட்டை ஆட் பண்ணணும், நிறைய பேர்த்த ஹையர் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுவே எல்லா வேலையும் முடிச்சிடும். ஸோ அப்போ நீங்க மேன் பவர்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் தென் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பாக்சனுமே இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் கஸ்டமர் கேர் ஏஜென்ட்ஸ்னால அவ்வளவு பேருனால கால் எடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஈஸியா அந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணி விட்டுரும். அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்ட். இப்போ நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைமோ இல்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அடுத்து எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கும், இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லா இல்ல 2 வீக்ஸ் உட்காந்து ரிசர்ச் பண்ணணும். எந்தெந்த ஸ்டாக் எப்படி போகுதுன்னு அனலைஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி செக் பண்ணணும். இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏஜென்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்ட், என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, உங்களோட பட்ஜெட் என்ன, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களோட பிளான் என்ன, இந்த ஸ்டாக்கை வச்சு உங்களோட மெயின் கோல் என்ன, அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு எந்த ஸ்டாக் பெஸ்டா இருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்னென்ன புரோக்கர்ஸ் இருக்கு, ஃபார் ஜீரோதா, எந்தெந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் உங்க பட்ஜெட்டை பேஸ் பண்ணி, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்டு நியூ ஃபார் திஸ், இந்த ஒரு ஏஜென்ட் நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படிதான் நீங்க உங்க பிசினஸ பில்ட் பண்ணலாம். அடுத்த ப்ராஜெக்ட் ஏஐ கோடிங் மென்டார். இப்போ ChatGPT இருக்கு, அதே மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ்ல என்னோட கோடிங்கை நான் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எரர் வருதுன்னா நான் கேட்டு ரிசால்வ் பண்ணிக்கலாம். இந்த மென்டார் என்ன பண்ணும் தெரியுமா, இந்த ஒரு ஏஜென்ட் நீங்க கோடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நடுவுல உங்களுக்கு மேபி லைக் போரிங்கா ஃபீல் ஆகும், லைக் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், யூ மைட் பி ஹேவிங் சோ மெனி திங்ஸ் தட் யூ ஹாவ் டு லேர்ன் ஃபார் நியூ, புதுசா கத்துக்க அது எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த எரர் வருது, இது எப்படி எல்லாம் நான் ரிசால்வ் பண்ணலாம், நானா ரிசால்வ் பண்ணலாம் ஐடியாவே இருக்காது. இந்த மென்டார் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி லேர்ன் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணுங்கன்னு கைட் பண்ணும். நீங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு கைட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு கோடிங் ஈஸி ஆகிரும். அடுத்து மல்டி ஏஜென்ட் நியூஸ் ரூம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா நீங்க நியூஸ் டெய்லியும் லேர்ன் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற நியூஸஸ் லேர்ன் பண்றீங்கன்னா வேற வெப்சைட்ஸ்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க ஜென்ரலாவே எல்லா நியூஸுமே சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க, என்னென்ன நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது சிம்பிளான ப்ராஜெக்ட் தான், பட் உங்களோட டைம் சேவ் ஆகுதுல்ல. ஃபைனலி ஆட்டோனமஸ் பிசினஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் ஆக்சுவலி ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட ஜாபே எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஆனா ஸ்டில் பிசினஸ் அனலிஸ்ட் இந்த இடத்துல வேணும். ஏன்? பிகாஸ் டொமைன் நாலேஜ் அப்படின்றது எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஆட்டோனமஸ் பிசினஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி சார்ட்ஸ் கிரியேட் பண்றது, டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்றது, ஃபைனலி ஒரு இன்சைட்ஸ் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உங்க பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் ஏஐல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னே கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்களா, கோடிங் தெரியாது, நான் வேற ஐடி பேக்ரவுண்ட் கூட கிடையாது, ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்றேன், நான் எனக்கு ஏஐல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க, எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு கிளாரிட்டியே இல்லைன்னா
உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா இந்த சேனல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது எப்ப மேம் நீங்க லைவ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. உங்களுக்காகவே 4 வீக் லைவ் ஏஐ ட்ரைனிங் ஆல்ரெடி 2 பேட்சஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே சூனா ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ அதுல நான் ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வச்சிருக்கேன். பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஐ வாண்ட் டு கிவ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் டு எவ்ரி ஒன். சோ அதனால இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரெஜிஸ்டர் இன் திஸ். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன் தெரியுமா? பிகாஸ் நான் உங்க கூடவே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். அன்டில் யூ கம்ப்ளீட் அன் ஏஐ ப்ராஜெக்ட் ஐ எம் கோயிங் டு கைட் யூ. இது முடிச்சதுக்கு அடுத்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ஸும் இருக்கு. நீங்க முடிக்க ரெஜிஸ்டர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். Until you get a job, you can travel along with me. So, if you are interested in this, you can definitely register using இந்த வீடியோவோட pinned commentல link provide பண்ணிருக்க, descriptionலயும் provide பண்ணிருக்க. Make sure you register through that and we'll meet you there on live AI training and also on the next video. Bye for now.